சொர்ணா மச்சான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். காலையில தானே பார்த்தோம். ரொம்ப நீ வேலை செய்யற, இழைச்சு போயிருவேன். என்ன மச்சான் உனக்கு உள்ள கையெல்லாம் முடி? நீ ரொம்ப நாளா கொண்ட வேணும்னு கட்டிட்டு இருந்த, வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மச்சான்? அம்மா அம்மா அதான் வந்துட்டேன். என்னடா அது? இங்க இருந்த கொண்டை எங்க காணா? மச்சான் மச்சான் கண்டு இருக்குது. ஆமா நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்க தானே வச்ச? ஆமா. எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல்னா பையில போட்டிருக்கோம். விட்டேனப்பா. அக்கா கண்ணனே ஏடி என்னடு இட்லியில நெய் ஊத்திக்குவா எண்ணெய் ஊத்திக்குவா? ஒரு கேள்வியாமா, எது வேணுமோ அதை ஊத்தி. நீ என்ன ஊத்திட்ட? டேய் உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி சட்னி மிளகாய் சாம்பார் எல்லாம் இருக்கு. நேரத்தோட சாப்பிடணும். என்ன தொட்டு விட இது எச்சனா பரவாயில்ல ஓட்டி விட உடம்புலையா இருக்கல்ல பழகிட்டா அப்படியே. அக்காக்காரி கல்யாணத்துக்கு நின்னா அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. என் தம்பி ஒரு இழிச்ச வாயன் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே? அதை விடு. ஏன் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடுங்கிற? முண்டாம் முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துடு. ஏண்டி வேலைக்கார கழுத என்னையாடி திருடுங்கிற? பல்ல உடைப்பேன், நாக்க இருப்பேன். யாராவது திருடுங்கிற? என்ன சொல்ல போறீங்க? என்ன மட்டும் திருடுங்கிற? ஐயோ இதை வச்சுக்கலாம் நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. நமஸ்காரம். யார் நீங்க? நந்தினி அம்மா கொஞ்சம் பாக்கணும், அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு, இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம்? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவை கண்ட ஆம்பளைங்களுக்கே அத்தியில ஜுரம் வருது. இப்பதான் புரியுது ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியோ போயிட்டான். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். ஆமா, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் ஆரஞ்சு பழங்களை பேத்துருவேன். புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது? காலையில நான் ஜப்பான், சாயந்திரமான அமெரிக்கா. உங்களுக்கு கால சக்கரம். இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கோச்சிட்டு நான் எங்க போறது? ஹலோ மாய மனிதர் மாமா, எப்ப வந்தீங்க? ஒட்டு பில்லு. ஏமா இன்னும் உங்க அக்கா தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கே? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இப்ப எல்லாம் காலையில இருந்து பல்லு கூட நான் தான் தேய்ச்சி விடுறேன். அத்தனை முளைச்சிருச்சு. அந்த வரை சந்தோஷம். ஒரு காரியம் செய், இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்காவையும் கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிட்டே இரு. நானும் பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் மாமா. அவர்தான் மாட்டேன்ட்டாரு. என்னமா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டு வந்துருவாங்களா? அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. இல்லம்மா, எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கை நாட்டு, அது கொஞ்சம் காலேஜ் இந்த சாக்கிலே பார்த்த மாதிரி இருக்குமேன்னு ஆசை. எப்படி எப்படி எப்படி? நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பொறாம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான். எதுல? எஸ்எல்சில. டேய் தம்பி, வட 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 வட. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ எந்த ஊர்ல இருந்து வர்ற? நேரா நேபாளத்துல இருந்து வரேன். நேபாளத்துல இருந்தா? எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? 2 கூர்க்கா. கேக்குறியா? உனக்கா காஜி சம்மு உத்ராட்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே, அது யாருக்கு வேணும்? என்ன ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்துக்க கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்குன்னு ஆசையா இருக்குடா. நல்ல வேளை நீ தேவதாஸ் படம் பார்த்தா என்னென்ன கேப்பியோ? ஏய், நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நல்லா திருந்துட்டேன். ஆமா, இப்ப ஏரோப்ளேன்ல தானே வந்தேன். நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா? அள்ளி சொல்லிட்டு இருக்காது. ஐயோ, அல்பம் அல்பம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன். எனக்கு சாக்லேட் பையில அந்த லைட்டை காணோம். லைட்டை காணுங்க பையில. அக்காவோட ஜோல்னா பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? என்னடா? உனக்கு திருஷ்டி கழிக்கணும். இந்த பைய கொடு. ஐயா, பைய கொடுக்க மாட்டேன். இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி என்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்கறல பைய வச்சிட்டு எத்தனை கலாட்டா பண்றானே இது வர இரு. என்ன காய் குடிச்சிட்டீங்க பாப்பா? ஐயோ, என்ன?
எங்க இருந்து இந்த டெலிபோனை கலப்பின நீ? எங்க இருந்து கலப்பின நீ? இது வந்து இந்த 3வது வீட்டுல கற்பகம்மால அவங்க வீட்டு போன் நல்லா இருக்க. நல்லா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா வெளிய ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோடு இன்ஜினை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் திருட்டிட்டு வந்துட போறியோன்னு தான். எடுக்கலாம்டா, பை கொள்ளாத. ஐயோ. என்னடா மூர்த்தி, ஏதாவது ஆக்சிடென்டா இல்ல அடியடி வாங்கிட்டு வந்தியா? அடி குடுத்துட்டு வரேன். இப்படியே ஆபீஸ் போற? இல்லையே, இப்படி போக போறேன். புத்திசாலி பையன். நான் நாயுடு. குட் மார்னிங் சார். என்ன அந்த மூர்த்தி பையன் உம்மா சால்வையை வாங்கிட்டு போயிட்டானா? வாங்கிட்டு போல சார், புடிங்கிட்டே போயிட்டான். கீழ்த்தல மறைக்க சால்வையை எடுத்து போட்டுக்கிட்டானா? பாருங்க வேடிக்கை. நடு ஹால்ல அத்தனை பேர் மத்தியிலே அவன் சால்வையை கைட்ட வச்சு கீழ்த்தல காட்டுறேன். எப்படியோ என் சால்வை கிடைச்சா சரி. கவலைப்படாத. ஆபீஸ் தானே வந்திருக்கேன், சொம்போட வந்திருக்கேன். வீட்லயே முடிச்சுட்டு வரக்கூடாது. என் சொம்பங்க வைக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மூர்த்தி தேவதாஸ் மாதிரி சால்வை எல்லாம் போட்டுட்டு? கொஞ்சம் குளிரு. சால்வை யாருது? எதுக்கு? கைட்ட வைக்கிறேன். அர்ஜென்ட்டா பாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதிக்க. In continuation of our telephone conversation on the 31st February. மூர்த்தி இந்த கேஷ பத்திரமா சட்டப்பையில வச்சுக்க, போகும்போது ஏர் டிக்கெட் வாங்கணும். ஓகே சார். வச்சுக்க. பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல. In continuation of our telephone conversation on the 31st February. இந்த பாருப்பா, இந்த பேப்பர் வெயிட் காத்துல பறக்குது. இத சட்டப்பையில வச்சுக்க. சட்டப்பையில. ஓகே சார். இதையும் பேண்ட் பையில வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல எழுதிக்க. இன் கண்டினியூவேஷன் ஆஃப் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st February. தபரப்பா, இது நாயுடு சொம்ப போகும்போது வாங்கிக்கிறேங்கறார். இது யாவ சட்டப்பையில வச்சுக்கயே. இன்னும் முடியாதுப்பா, இவன் பேண்ட் முழுக்க பையாவே வச்சிருக்கான். முதலாளி அம்மா. வணக்கம். வணக்கம். ஏன்பா முதலாளி அம்மா வந்தா கும்பிடுறதுலாம் இல்லையா? வணக்கம். என்ன வெறுப்பா கும்பிடுற? வணக்கம். சிரிக்க கூடாது. I just made fun of it. Take it easy, Murthy. We are only proud of you. இந்த நாயுடு சொம்ப மட்டும் கொடுத்துறியா? அது இல்லாம கஷ்டப்படுவாரு. அப்பா, இதுக்கு நல்ல வசூல் தான். அவட்டது இது பிராந்தி பாட்டிலு. இதை எங்க அடிச்ச? அப்பா என்னடா யாரோ கதவை தட்டுறாங்க, போய் திறங்க. கதவை தட்டுறாங்களா? நல்ல நேரம் பார்த்தாங்க. என்ன மேடு பள்ளமா இருக்குது கதவு? கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? ஹலோ, யாரா நீ? என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா? கோவமா? அண்ணா என்ன இந்த வீட்டு சமையலா? சமையலான்னு தானே கேட்டேன். சாக்கடை வர்றியான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறப்பா நீ. சமைக்கிறதெல்லாம் எப்படி? நீயே சாப்பிட்டுருவியா? உள்ள ஒருத்தருக்கு ஒண்ணும் போட மாட்டியா? இந்த மூர்த்தி பையனை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்கான். நீ தலதான் இருக்க. எண்ணெயை காய்ச்சாம உள்ள சொல்லுவியா? குப்புன்னு இருக்குது கண்ணெல்லாம் ஆடாடு. ஐயோ, 2 நாள்ல டெலிவரி ஆயிடும் போல இருக்குது வயிறு. உள்ள இருக்கிறத காத்து நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியணுமே. இது என்னது? கிருஷ்ணதேவராயர் மாதிரி தலைக்கு என்ன முண்டாசு? இங்க என்ன இருக்குதுன்னு பத்திரமா பாதுகாக்கிற முண்டாஸ் கட்டி வழுக்கிய. ஐயோ வழுக்க விட்டுருவா. ஐயோ கொடை சாய்க்கிறான். குட் ஈவினிங் சார். வெரி பேட் ஈவினிங். மூர்த்தி, யாரா இந்த காலிப்பைய? என்ன போய் சமயக்காரன் சொல்றாங்க? இவர் தான் எங்க முதலாளி. முதலாளியா? எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா முதலாளி மாதிரியா இருக்கு. யாரு இது? இவர் தான் எங்க அப்பா. அப்பாவா? சொந்த அப்பாவா? கூட பிறந்த அப்பாவா? ஏதோ உனக்கே டவுட் இல்லை, எனக்கு ஏன்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயில்வான். பயில்வான்? மன்னிக்கணும், மரியாதை இல்லாம உங்க முண்டாசை கட்டி விட்டேன். உங்க தலை உங்க ஒழுக்க, நீங்க எப்படி வேணா முடி வைக்கலாம், உங்க இஷ்டம். எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம்? விதி ஒண்ணு இல்ல, உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலையை பேசிட்டு போலான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு நடு ராத்திரி தான் உமக்கு கிடைச்சதா? பாருங்களேன். வர்ற ஆத்திரத்துக்கு அறையில மாதிரி தோணுது. என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீர. இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது. அவளுக்கு என்ன அழகிய முகம். யோ, ஆளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏயா பாடி வேற பயமுறுத்துற? வாணங்க போய் கேளுங்க. உங்களுக்காக 8 இடத்துல பொண்ணு கேட்டு மாமா வேலை பண்ணி அவமானப்பட்டாச்சு. இங்கேயுமா? குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பார்த்துட்டான் பொண்ணு ரங்கம். அது யாரு மடையன் பொண்ணு ரங்கம்? நான் தான்யா. பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சுக்கலாமான்னு கேளியா. அப்படி ஏதாவது சொன்னாங்க
இந்த பணத்தாரியை அடிப்பாயா? கிழிச்சிங்க. நீங்க பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க. பொண்ணை பத்தவன் செருப்பால் அடிப்பேன்னு செருப்ப காட்டுறேன். சரிங்க, உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா ஒண்ணு, என்ன? வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. பொண்ணை தவிர அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? என்னையா சொன்ன? அம்மா அம்மா, யாரு? பொண்ணு அழகா இருக்கியா? சு, பொண்ணோட அம்மா ஐயா. என்ன சமாச்சாரம்? சொல்லட்டமா? சொல்லையா? அம்மா, செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா? அம்மா, குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா இவரு? பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு. இல்லன்னா பணத்தாலேயே அடிப்பாராம். அம்மா நீங்க சும்மா இருங்க. ஐயா வாங்க வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா, நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓஹோ. அதனால உன்னை வச்சு ஒரு 2வது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏயா, எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல, வாஸ்தவம். தெரியவே தெரியாதே, தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணுருங்க, உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழுகு. என்றியா? என்றே. பாப்பா, உனக்கு என்ன பண்ற பாரு. யோவ், உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூசணிக்காய் மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வப்பாட்டி வேறையா? வப்பாட்டி? நீ விடு அவரை. போய்யா. அம்மா, இந்த மாதிரி ஆளை சும்மா விடக்கூடாது. இருடி. நீ பூசணிக்காய், நில்லையா நீ? யோவ், நில்லையா? இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மரியாதை கெட்டு போயிடும். ராஸ்கல். கழுத வயசாச்சு, அறிவு வேண்டாம். ஏய், இந்த பொண்ணு ரங்கத்தை அவமானப்படுத்தின இந்த பணத்தாரியை அடிக்கிற